Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட்டு 25/7/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 8 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் உங்களுக்கு நீட் யூஜி தொடர்பான அனைத்து வழக்குகளும் முடிவு பெற்றது. இந்த நேரத்தில் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விக்குறி என்ன அப்படின்னா, கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும், ஃபைனல் ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் நம்ம விளக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா, இல்லை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நீட் யூஜி 2024 கடைசி நாள் வரைக்கும், அதாவது கவுன்சிலிங் ப்ராசஸினுடைய கடைசி நாள் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டு உங்களுக்கான டவுட்ஸையும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க கவுன்சிலிங் எப்போ அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். MCC கவுன்சிலிங் மிக விரைவில். அந்த விரைவில் அப்படிங்கிறது என்ன டேட்டுங்க சார் அப்படின்னா, இப்போது ஆல்ரெடி ஜூலை 24 கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இன்னமும் நோட்டிஃபிகேஷன் வரலை. ஏன்னா இது ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் சார் என்னங்க சார் 24னாங்க, இன்றைக்கி 25 ஆயிடுச்சு அப்படின்னு கொஸ்டின். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஜூலை 25 காலை 8 மணியில் இருக்கிறோம். அப்போ எப்போ சார் வரும் அப்படின்னா, எனி டைம் MCC கவுன்சிலிங் நோட்டிஃபிகேஷனும் கவுன்சிலிங்க்கான ஷெட்யூலும் எந்த நேரத்திலும் எதிர்பார்க்கலாம். அதற்கு முன்பாக நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா, நியூ ஸ்கோர் கார்டு ஃபார் ஆல், அனைவருக்கும் புதிய மதிப்பெண் பட்டியல், அவங்களுடைய நீட்டினுடைய நியூ ஸ்கோர் கார்டு அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணணும். இதே அதனால் ஃபிசிக்ஸில் அந்த 19th கொஸ்டினுக்கு 5 மார்க் யாருக்கெல்லாம் ரிமூவ் ஆகுதோ அந்த மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு, இல்லை யாருக்கெல்லாம் ரிமூவ் ஆகலையோ அப்படியே இருக்குதோ அந்த இதை அப்படியே போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4,22,000 மாணவர்களுக்கு இப்போ மார்க் சேஞ்ச் ஆக போகுது. அதனால் அந்த மார்க்கை மைனஸ் பண்ணணும். ஆல் இண்டியா ரேங்க் எல்லாத்துக்குமே மாறும். அப்போது ஆல் இண்டியா ரேங்கோட நியூ ஸ்கோர் கார்டை ரிலீஸ் பண்ணணும். அப்போ இதுவெல்லாம் நம்மளுக்கு NTAனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் எந்த டைம்லேயும் வெளியிடப்படலாம். அது ஏங்க சார் எந்த டைம்லேயும் அப்படின்னா, அதுக்கு நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, பார்லிமெண்ட்டில் நீட் யூஜி ஃபைனல் ரிசல்ட் டு பி டிக்ளேர்டு இன் 2 days. அப்போது இந்த அறிவிப்பை அவர் பார்லிமெண்ட்டில் சொல்லி இன்றுடன் 2வது நாள், எப்போது டியூஸ்டே இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை அவர் சொன்னார் ப்ரெஸ் ரிலீஸில். இன்றைக்கி டியூஸ்டே முடிஞ்சுது, வெட்னஸ்டே முடிஞ்சுது, தேர்ஸ்டே. ஸோ இன்றோ அல்லது நாளையோ நியூ ரிசல்ட் ஃபார் ஆல் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சரி, இப்போது இந்த நியூ ரிசல்ட்னால எந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஆல் இண்டியா ரேங்க் நியூ ஸ்கோர் கார்டு வரனால ஆல் இண்டியா ரேங்க் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே மாறும். அப்போது ரேங்க்கில் சேஞ்சஸ் இருக்கும். மார்க்கில் அந்த கொஷின் அட்டன் பண்ணாதவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. அந்த கொஷின் கரெக்டாக, அதாவது 4th ஆப்ஷன் போட்டவங்களுக்கு நீட் ஸ்கோர் அப்படியே தான் இருக்கும். செகண்ட் ஆப்ஷனோ இல்லை செகண்ட் ஆப்ஷன் போட்டிருந்தாங்கன்னா மார்க் குறையும். ஆல் இண்டியா ரேங்க்கில் எல்லாத்துக்குமே மாற்றம் இருக்கும். இப்போ நீங்கள் உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க்கில் இன்னமும் எவ்வளவு ஸ்டெப் முன்னாடி போகிறீங்க அப்படிங்கிற இந்த கேள்விகளுக்கெல்லாம் நியூ ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணால் தான் தெரிய வரும். அடுத்த மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, சார் என்னுடைய நீட் ஸ்கோர் முதல்ல 128 இருந்துச்சு, ஆனால் இப்போது 129 தான் எலிஜிபிள் மார்க். எனக்கு மார்க் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல சார், நான் ஒன்று டீம்டு யூனிவர்சிட்டியில் நான் போய் சேர்ந்துக்கிறேன், இல்லைன்னா ஃபாரினில் எங்கேயாவது போய் படிச்சுக்கிறேன். ஸோ இதனால் இந்த ஃபிசிக்ஸ் மார்க் மாற்றத்தினால
பாஸ் மார்க்கில் ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்னு நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாஸ் மார்க்லேயும் மாற்றம் இருக்கும். ஆனால் அது 1 மார்க் குறையுமா, 2 மார்க் குறையுமா? 123ல் ஒருத்தர் இருந்தாங்க. இந்த கேண்டிடேட்டு எனக்கு 6 மார்க் மைனஸ் ஆனால் பரவாயில்ல சார் அப்படின்னாங்க. இதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. 1 மார்க் குறைய போகுதா, 1 மார்க் மைனஸ் ஆகுதா, 2 மார்க் மைனஸ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எலிஜிபிலிட்டி மார்க்லேயும் மாற்றம் இருந்தால் நல்லது. ஆனால் அதனால் எத்தனை பேர் பயனடைய போகிறாங்க அப்படிங்கிறத we have to wait and watch. அடுத்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய மிகப்பெரிய வேண்டுகோள், அது மட்டும் இல்லாமல் நம்ம SAPVS யூடியூப் சேனல் சார்பாகவும் இந்த வேண்டுகோளை நீட் UG 2024 எழுதின மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வைத்துக்கொள்கிறோம். ஏன்னா இதை சார் அடிக்கடி இன்சிஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு பர்சனலாகவும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் வாட்ஸ்அப்லேயும் நம்மளுக்கு சொல்லிகிட்ருக்காங்க. அந்த வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீட் UG 2024 யாரெல்லாம் டாப் ஸ்கோர் எடுத்திருக்கிறீங்களோ இந்த மாணவர்கள் உங்களுக்கான அலாட்மெண்ட்டை த்ரூ ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட போன வருஷம் ஒரு 200 மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்தாங்க. இந்த தடவை அதை விட அதிகமான மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுக்கும் பட்சத்தில் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் இருக்கக்கூடிய சீட்ஸ் நம்ம தமிழ்நாடு மாணவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதனால் யாரெல்லாம் பயனடைவாங்க அப்படின்னா, கட் ஆஃப் யாருக்கெல்லாம் பார்டரில் க்ளோஸ் ஆகி 1 மார்க்கோ 2 மார்க்கோ அந்த கட் ஆஃப் மார்க்கை விட குறைவாக இருக்காங்களோ அவங்களுக்கு இதனால் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அப்போது ஒரு மருத்துவ இடம் கிடைப்பதற்கு இந்த டாப் மார்க் எடுத்த மாணவர்கள் பேருதவி செஞ்சதாக இருக்கும். அதனால் இதனை கருத்தில் கொண்டு டாப் ஸ்கோர் எடுத்த மாணவர்கள் உங்களுக்கான MBBS சீட்ஸை த்ரூ ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்துக்கொள்ளவும் அப்படின்னு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் SAPVS யூடியூப் சேனல் சார்பாக வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பாகவும் இந்த வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைத்துக்கொள்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. SAPVS யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கடைசி நாள் வரைக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பெய்டு சர்வீஸ் ப்ரொசீஜர் என்ன, உங்களுக்கான டவுட்டை நீங்கள் எப்படி கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் த்ரூ ஃபோன் காலில் நீங்கள் கேட்டுக்கலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching.